ரைட் சொன்னீங்க? உங்க இஷ்டத்துக்கு என்ன சட்டம்? உங்களுக்கு தனி சட்டமா தமிழ்நாடு போலீஸ்க்கு? தனி சட்டமா சார்? 6 மணிக்கு என்ன சார் ரைட் சொன்னீங்க? இல்லாட்டி ஒரு ஆப்ஷன் ரிமைண்ட் பண்ணுங்க. என்ன ரிமைண்ட் பண்ணுங்க. நீங்க ஒரே ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு, ரிமைண்ட் பண்ணுங்க. எங்க நீங்க ரைட் சொன்னீங்க? உங்களுக்கு தனி சட்டம் உங்களுக்கு இருக்கா தமிழ்நாடு? கொஞ்சம் பின்னாடி வாங்க. பின்னாடி நீ கொஞ்சம் சீட் வரீங்களா? நான் லைவ் போட்டுருக்கேன். போலீஸ் நான் மட்டும் பேசுறேன். நீங்க கொஞ்சம் வழி விட்டு ஊழலை மறைப்பதற்காக உடனடியாக ஆவண செய்து எல்லாருக்கும் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மகளிரையும் 6 மணிக்கு மேலே வெளியே விடமாட்டேன் என்று தன்னிச்சையாக திமுக அரசும் காவல்துறையும் இங்கே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மாநில தலைவருடன் மகளிருடன் சேர்ந்து வெளியே அனுப்பாமல் காவல்துறை முடக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இப்பேற்பட்ட ஒரு செயலை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்று எஃப்ஐஆர் போடணும், அதிகம் போடணும். ஏஜேடி செஞ்சு காவல்துறையின் அராஜகம் அத்துமீறி கொண்டிருக்கிறது. அவர்கள் செய்த அட்டுழியத்தை கட்டி கேட்பதற்காக நமது மாநில தலைவரை கைது செய்ய முயற்சிப்பதா? காவல்துறையின் அராஜகம், திமுக அரசின் அராஜகம், திமுக அரசின் கைக்குலியாக காவல்துறை செயல்படுகிறது. உடனடியாக சகோதர சகோதரிகளை எல்லோருக்கும் உடனடியாக திமுக அரசு அதை எதிர்கொள்ள முடியாமல் நமது மாநில தலைவர் அவர்களை உடனடியாக அனைவரும் உடனடியாக ஹோம் செக்ரட்டரி கேட்டுப்படுகிறோம். 2000 பேர் ஹோம் செக்ரட்டரி வணக்கம் ரைட்டிங் கம்ப்ளைண்ட் ஹோம் செக்ரட்டரி எல்லா தலைவரையும் எல்லாம் அவங்க ரிலீஸ் ஆகும். ஹோம் செக்ரட்டரி பர்சனலி இந்த மாதிரி ஹோம் செக்ரட்டரி வீட்டுக்கு வராங்க. எவ்வளோ நேரம் ஆகுது?
நீங்க இது இல்லையா லைவ் போட்டு ஆறு மணிக்கு மேலே ஆனாலும் சட்டத்தை காவல்துறையை திருப்பி எழுதி மகளிரையும் கைது செய்து விடமாட்டேன் என்று விடாப்பிடியாக இருக்கிறார்கள். திமுக செய்யும் ஊழலுக்கு காவல்துறைக்கு பங்கேற்பதாகவே கூறப்படுகிறது. கோடி கோடியாக நன்மை அடித்து மக்களோட வசதிகளோடு திமுகவை கைது செய்ய துப்பில்லாத இந்த காவல்துறை இன்று அதே டாஸ்மாக் ஊழல் செய்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி போராடிய மகளிரை கைது செய்ய மகளிரை அழைத்துக் கொண்டு கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை முன்னாள் காவல்துறை. ரெண்டு ஆப்ஷன், நான் வெளியே போவேன், 5 மினிட்ஸ் போலீஸ் டைம் கொடுப்போம், நம்ம நினைச்சு அவங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் நம்ம ரிமாண்டுக்கு வந்து ஒத்துழைக்கிறோம். ப்ரிவென்டிவ் கஸ்டடிக்கு நம்ம யாரும் என்ன கூச்சல் குழப்பத்தில் என்னை தவிர யாரும் பேசக்கூடாது, நான் ஒருத்த மட்டும் தான் பேசுவேன், சரிங்களா? எல்லாம் பின்னாடி இருக்கணும். இந்த ப்ரிவென்டிவ் அரெஸ்ட், இந்த கஸ்டடி அப்படிங்கிறது இல்லீகல். ஏன்னா 6 மணிக்கு மேல சட்டவிரோதமாக பெண்களை வச்சிருக்காங்க. 6:51 வந்து தான் சொன்னாங்க. ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுக்கான காரணம் அவங்க கொடுத்தது டாஸ்மார்க்கை முற்றுகையிட போறீங்கன்னு. 5:30 மணிக்கே டாஸ்மாக் மூடினதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த காரணம் வேலிட் இல்லை. அதனால் இப்போ நாம அமைதியான அற போராட்டத்தின் வழியில நாம அவங்க என்ன சொல்ல போறோம்னா, எங்களை எடுத்துட்டு போய் நீங்க ரிமாண்ட் பண்ணுங்கன்னு கேட்கணும். நீங்க எல்லாத்தையும் நீங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புங்க. ஏன்னா இந்த ப்ரிவென்டிவ் கஸ்டடி இஸ் இல்லீகல், சரிங்களா? காவல்துறைக்கு நம்மளை அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லா உரிமை இருக்கு. ஆனா எல்லாரும் காவல்துறை அரெஸ்ட் பண்ணும்போது முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும், முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். புஷ் பண்றது, அதிகாரிகளை புஷ் பண்றது, தள்ளுறது எதுவுமே அமைதியான முறையில போறோம். அவங்களை தடுக்கிறதுக்கு சட்டப்படி அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. அவங்க தடுக்கணும்னா நம்மளை எடுத்துட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கூட நிறுத்தணும். அதனால நான் போவேன், சிங்கிள் லைன்ல நீங்க வரணும். யாருமே காவல்துறையை புஷிங் புல்லிங் எதுவும் பண்ணக்கூடாது. மேஜிஸ்ட்ரேட் மட்டும் ரிமாண்ட் பண்ண போவாங்க. இந்த ஆர்குமெண்ட்டை மேஜிஸ்ட்ரேட்டை வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சொல்றத காவல்துறை கேட்பதற்கு தயாரா இல்லாதனால நம்ம கிட்ட வழி இல்லை. மேஜிஸ்ட்ரேட் ஒருவேளை நம்மளை ரிமாண்ட் பண்ணாம நம்ம ஆர்குமெண்ட் ஏத்துக்கிட்டு வெளியே விட்டுட்டாங்கன்னா, ஹோம் செக்ரட்டரி வீட்டுக்கு போய் இன்னைக்கு நடந்ததை கம்ப்ளைண்ட் லெட்டர் நம்ம கொடுக்க போறோம். சரியான அமைதியான முறையில அறவழியில யாருக்கு எந்த பிரச்சனை இல்லாம நம்ம பண்ண போறோம். ஏன்னா இவங்க இன்னைக்கு சட்டத்தை மீறி ஒரு கட்சிக்காக அவங்க பண்ணிட்டு ரொம்ப தப்பு. भारत माता के जय, भारत माता के जय, भारत माता के जय, भारत माता के जय. கொஞ்சம் தள்ளிக்கோ. மாநில தலைவர் அண்ணாமலை, பின்னாடி வாங்க. அண்ணாமலை வெற்றிவேல், 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 வீரவேல், வீரவேல், வெற்றிவேல், வீரவேல், வெற்றி வெற்றி வெற்றிவேல், வெற்றி வெற்றி வெற்றிவேல், வீர வீர வீரவேல், வீர வீர வீரவேல், வீரவேல், ஜெய்.
கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் காவல்துறையை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். அடக்காதே 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 ஜனநாயகத்தின் குரலை அடக்காதே 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 ஜனநாயகத்தின் குரலை அடக்காதே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், தமிழ்நாட்டில் வேற எந்த தொண்டர்களும் போராட்டத்தில் இறங்க வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். முதல். இரண்டாவது, தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரேபிஸ்டா இருந்தா ராஜ மரியாதை, கள்ளச்சாராயம் காட்சி வித்தா நமக்கு நஷ்ட ஈடு, மணல் கடத்தினா ராஜ மரியாதை. ஆனா ஊழலை பத்தி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சித்திரவதை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக நம்முடைய மகளிர்கள் எல்லாம் சென்னை முழுவதுமே கைது செய்து 10 மண்டபத்தில் வச்சு மண்டபம் பத்தாம காலையிலிருந்து நடு ரோட்ல இருப்பதை நம்ம பார்க்கிறோம். கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட நம்மை வந்து கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் இன்னைக்கு உள்ள காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு அறவழி போராட்டத்தின் வழியில கைதுக்கு ஒத்துழைத்து முழுமையாக நாம் உள்ள இருந்திருக்கோம். ஆனா காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். காரணம் 6 மணிக்கு மேல நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்க கூடாது என்பது சட்டம். அதையெல்லாம் மீறி இருக்கிறாங்க. 6:50 7 மணி வரைக்கும் 5:45 இருந்து சொல்லி பார்த்தோம். நீங்க டாஸ்மார்க்கு போக கூடாது, உங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. நேத்து காவல்துறை அனுமதி கேட்டது டாஸ்மார்க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட். அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னைக்கு டாஸ்மார்க் போக கூடாதுனாங்க, அதுக்கும் ஒத்துக்கிட்டோம். 5:30 மணிக்கு டாஸ்மார்க்கே மூண்டதுக்கு அப்புறம் அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை 7 மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டனை உள்ள வைக்கிறாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை இதை நாங்க தீவிரப்படுத்த போறோம். அடுத்த ஒரு வாரத்துல இனி நாங்க தேதி சொல்லாம தான் எல்லா போராட்டமும் நடத்த போறோம். இனி எந்த போராட்டமும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது. காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம். ஜனநாயகத்தில்
பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு இது எந்த விதமான கடிதமும் நாங்க கொடுக்க போறது கிடையாது. எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி கடிதம் கொடுக்க மாட்டோம். இதுவரை கடைசியாக 7 கடிதம் கொடுத்தோம். 7 ஆர்ப்பாட்டத்திற்கு 7ஐயும் நிராகரிச்சிருக்கிறாங்க. 7க்கும் பிரிவென்டிவ் கஸ்டடி வச்சிருக்கிறாங்க. ஜனநாயகத்தினுடைய குரல் விளைய காவல்துறை திமுகவினுடைய ஏவல் துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்துல நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பிரேம் போட்ட போட்டோவை தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில முதலமைச்சருடைய பிரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஒட்ட போறாங்க. ஏப்ரல் முதல் வாரத்துல ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டாஸ்மாக் கடையை மூடி பூட்டு போடணும். இந்த 2 போராட்டமும் அடுத்த 15 நாட்களுக்குள்ள 2 தேதியில் நடக்கும். 22ஆம் தேதி ஒரு போராட்டம் சென்னையில் மரியாதை கொடுக்காது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க ஒரு ஜனநாயகத்துல எங்களை போன்ற அடக்கமாக ஒடுக்கமாக ஜனநாயகத்தின் வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே பஸ் உடைக்கல, யாரையும் தீயப்பட்டு கொளுத்தல, நடு ரோட்ல யாரையும் வெட்டி சாய்க்கல. எப்பொழுதும் அறவழி போராட்டம் தான். அறவழி போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று முடிவான பிறகு நாங்கள் காவல்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை நம்பிக்கையை இழந்திருக்கின்றோம். அடுத்த 2 போராட்டமும் கட்டாயமாக நடக்கும். காவல்துறை முடிஞ்சா எங்களை தடுத்து பார்க்கட்டும். இனி தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கம் இருக்கக்கூடாது. நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன். நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது. விதவிதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. மே 2026 வரை ஒரு மரியாதை எப்படி கொடுக்கணும்னு தெரியாத அதிகாரிகள் இன்னைக்கு கமிஷனரா டிஜிபியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த சேரில் திமுகவை காக்கா பிடிச்சு கோந்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பெரிய களங்கத்தை காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இத்தனை காலமாக பொறுமையாக எப்பொழுதும் காவல்துறைக்கு ஆதரவாக பேசி அரசியல்வாதினார். ஆனா என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய சகோதரிகளையும் இழிவுபடுத்திய பிறகு இன்னைக்கு ராத்திரியிலிருந்து காவல்துறையை நான் தூங்க விட மாட்டேன். வெரி கிளியர், வெரி கிளியர். இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னா அப்ப என்ன நடந்துச்சு? கைது செய்ததற்கான காரணம் சப்மிட் பண்ணிட்டோம். ஓகே, நாங்க டாஸ்மாக்ல எதுவும் உடைக்க போறது இல்ல, லா அண்ட் ஆர்டர் பண்ண போறது இல்ல, எந்த பஸ்ஸையும் நாங்க போய் கொடுக்க போறது இல்ல. நீங்க லா அண்ட் ஆர்டர் ஆன்டிசிபேட் பண்றீங்க, ஓகே, நாங்க கட்டுப்படுறோம், வாங்க. டாஸ்மார்க்குக்காகத்தான் இந்த பிரிவென்டிவ் அரெஸ்டே நடந்திருக்கு. நாங்க போய் தமிழ்நாட்டில் வேற எந்த விதமான சம்பவம் பாரதிய ஜனதா கட்சி பண்ண போறது இல்ல. 5:30 மணிக்கு டாஸ்மாக் கடையே மூடி இருக்கிறது. லிட்டரலா சண்டை போட்டு தான் வெளியே வந்துருக்கோம். இரவு 11 மணி வரை 12 மணி வரை உட்கார வைக்கணும்னா இது என்ன? இது என்ன நியாயமா? ஜனநாயகத்துல நாங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு போராடிட்டு இருக்கிறோமா, இல்ல நாட்டுக்கு போராடிட்டு இருக்கிறோமா, சமுதாயத்துக்கு போராடிட்டு இருக்கிறோமா? நாங்கெல்லாம் செல்பிஷ் பீப்புளா? நாங்க இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதற்கு மரியாதை கொடுக்க தெரியல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனை தொண்டவனை மண்டபத்தில் அடத்து வைக்காம நான் சென்னை ஃபுல்லா சுத்துவேன், ரோட்ல இறக்கி விடுவேன். இருக்கக்கூடிய மண்டபத்துல டாய்லெட் சில மண்டபத்துல இருக்காது. பெண்களுக்கு 6 மணிக்கு மேல என்ன மரியாதை பெண்களுக்கு சட்டத்தின்படி கொடுக்கணுமோ கொடுக்க தெரியாது. ஆனா நான் எங்க மேலதிகாரிகள் சொல்லிட்டாங்க, டிஜி சொல்லிட்டாங்க, கமிஷனர் சொல்லிட்டாங்க, நாங்க உங்களை நைட்டு வரைக்கும் வச்சிருப்போம்னா எப்படி அந்த இதை நாங்க எடுத்துக்க முடியும்? இது ஜனநாயக முறைப்படிதான் இருக்கும். அதனால நான் காலையிலேயே உங்களுக்கு சொன்னேன், எல்லா ஆர்ப்பாட்டமும் இது தேதி இல்லாம தான் நடக்கும். இந்த தேதி எல்லாம் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது. உறுதியா வரும். அந்த கிரிமினல் ரகுபதிக்கு நல்லா சொல்லிடுது. அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கிற வழக்குல தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி, சிறைத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, வெக்கக்கேடு, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. அவரு மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இவர் சட்டத்துறை அமைச்சர், கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க. இவர் எங்க கிட்ட சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றாங்க. அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான். அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதற்கோ சட்டத்தை போற்றி வணங்குவதற்கோ அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. வருவது உறுதிதான். ஏன்னா டாஸ்மாக் கேஸ்ல எங்களை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக வர வேண்டியவர்
தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின். பாஜகவின் டெல்லி ஏன் நீங்க வந்து டெல்லி அரசியல், தமிழ்நாடு அரசியல், சென்னை அரசியல், டெல்லிக்கெல்லாம் ஏன் போறீங்க? தமிழகத்தில் எடுபடாது. எடுபடுமா செஞ்சா தானே தெரியும். டாஸ்மாக் வழக்கில் என்னை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக இருக்க போறவரே தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல நான் மூடி மறைச்சு எதுவுமே பேசலீங்க. அப்ப வீரியம் அதிகரிக்கும். நிச்சயமா வீரியம். நான் சொல்லிட்டேன் பாருங்க, காவல்துறை இன்னைக்கு நைட்ல இருந்து தூங்கக்கூடாது. தமிழ்நாட்டுல காவல்துறைக்கு கிடைத்த நிம்மதியான தூக்கம் என்பது இன்றைக்கு இரவு. சீனியர் ஆபீசர் வந்து கொடுக்கிற இல்லீகல் ஆர்டர் எல்லாம் ஒரு காவல்துறை ஒரு முறை பொறுத்துக்கிட்டோம், 2 முறை பொறுத்துக்கிட்டோம், 6 முறை பொறுத்துக்கிட்டோம். எல்லாம் ஒரு லிமிட் தான். அதனால யாரோ ஒரு கமிஷனர், யாரோ ஒரு டிஜி யாரையோ கை கால பிடிச்சு அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, இல்லீகல் ஆர்டரா கொடுக்குறாங்க. ஏன் அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை? நாங்க ஏதாச்சும் உடைச்சோமா? எங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்கா நாங்க உடைக்கிறதுக்கு? யாரை பாதுகாப்பதற்காக இந்த கபட நாடகம்? சரி, 22ஆம் தேதி அத்தனை பேர் வருவாங்க. நாங்க லா அண்ட் ஆர்டர் பண்ண எங்க போய் நீங்க போலீஸ் வச்சு இருப்பீங்க? யாரை வந்து தடுப்பீங்க? நீங்க எங்க நீங்க ஆளை டிப்ளை பண்ணி எனக்கு தெரியாதானே? எனக்கு அந்த கம்ப சூத்திரம் தெரியாதா? எப்படி காவல்துறை அலையவும் எனக்கு தெரியாதா? அதை செய்ய வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்திருக்கு. ஆனா தயவு செஞ்சு என்னையும் ஒரு சராசரி சாமானிய அரசியல்வாதியாக காவல்துறை மாற்றிவிட வேண்டாம் என்ற தமிழ்நாட்டுல டாஸ்மார்க்ல இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு இத்தனை பேர் பேசிய பிறகு கூட 1 வருஷத்துக்கு மேல சிறையில் இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு அதே துறையை கொடுக்கிறாருன்னா எப்படி இவரை குற்றவாளி இல்லை என்று நான் சொல்லுவேன்? ஹார்பரிங் கிரிமினல் கூட இருக்காரு. முதலமைச்சருக்கு அது இது இல்லையா? இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்கிறாங்க அமைச்சரை பார்த்து, தார்மீக அடிப்படையில நீங்க அமைச்சரா கன்டினியூ பண்ணுங்க. இந்த அடிப்படையில முதல் குற்றவாளின்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு என்னுடைய மூளைக்கு எட்டின வரைக்கும், என்னுடைய கருத்து சுதந்திரத்துக்கு எட்டின வரைக்கும் எனக்கு தெளிவா தெரியுது சிஎம் இஸ் இன்வால்வ். அதனாலதான் அந்த நீஜக் ரியாக்ஷன். கடந்த 15 நாட்களாக தமிழக அரசு போடக்கூடிய நாடகம் எல்லாம் என்ன? டாஸ்மார்க்ல முதலமைச்சர் இன்வால்வ் ஆயிருக்காரு. யாங்க செந்தில் பாலாஜி மேல இதனை பொறுத்தவரை முதல் குற்றவாளி. நாடகம் ஆடுறதை விட்டுட்டு மேல் நடவடிக்கை எடுக்கணும் டிவிக்கு அறிக்கை விட்டுருக்காங்க. டிவிக்கு முதல்ல வர சொல்லுங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க. டிவிக்கு சினிமா ஷூட்டிங் உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு நடிகைகளோட இடுப்பு கிளிகளை அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல. டிவிக்கும் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது. நானும் டிவிக்கு மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். அறிக்கை விடும்போது அறிக்கைக்கு ஒரு காரணம். நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை போராடி கொண்டிருக்கிறேன். களத்திலிருந்து பேசுறேன். இது ஒர்க் ஃப்ரம் ஹோம். எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பிட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? விஜய் யாரோட பீட்டி? நாடகம் யாரு பண்றாங்க? பிஜேபி பண்ணதா விஜய் பண்றாரா? நாடகம் பண்ணுவது விஜய், நாடகம் பண்ணுவது டிவிக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டி டீம் தான் விஜய். இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜயா. ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும்பொழுது எனக்கும் பேசுறது மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி, சும்மா அந்த குசி ஆனந்த் உட்கார்ந்து அறிக்கை இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க. களத்துக்கு வா. அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி? சிகரெட் குடிப்ப, மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப, இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா? என் மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன? சும்மா ஒரு குல்லாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் இருக்குன்னு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமானே? சும்மா எங்க பக்கத்துல வச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு சின்ன பசங்க மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில வந்து சண்டை போடக்கூடாது. ரொம்ப சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் பண்ண காரணம் அடைச்சு வைக்கிறதுக்கு மண்டபம் இல்ல. இவங்களே சாரி சொல்லி பல பேருக்கு ரோட்ல இறக்கி விட்டு போறாங்க. சென்னையில இப்ப நாங்க தேதி சொல்லாம போராட்டம் பண்ணலாம். காவல்துறையுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு